ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்தோடைய டூ யூ நோ சீரியஸோடைய அதாவது நெக்ஸ்ட் செகண்ட் டேம் தேர்ட் டேம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டேம் பார்த்துருந்தோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப் சேனலே நேற்று வீடியோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சயின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு ரெண்டாவது பருவம். ஓகேங்களா? ரெண்டாவது பருவம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி இருக்காங்க. முதல் 4 வேதங்கள். ஓகேங்களா? மொத்தம் 4 வேதம். அதாவது நம்ம ஹிஸ்டரியில ஐவிசி சிந்துவெளி நாகரிகத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலம் என்ன கேட்பாங்க? வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வேத காலத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிக், யசுர், சாம, அதர்வண வேதம் அப்படி சொல்லுவாங்க. இதுல இந்த ரிக், யசுர், சாம இந்த 3 வேதங்களும் முந்தைய வேத காலத்தை சேர்ந்தது அப்படி சொல்லுவாங்க. இது பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்ன? த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா அப்படி கேட்பாங்க. சத்தியமேவ ஜெயத்தே. நம்முடைய கோட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, வாய்மையே வெல்லும். அதுதான். ஓகேங்களா? இதோடைய அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தை என்னது? சத்தியமேவ ஜெயத்தே. ஓகேங்களா? இது எந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பான். ஓகேங்களா? அப்ப இந்தியாவுடைய மோட்டோ என்ன? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையை வெல்லும், ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ். ஓகேவா? இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படி கேட்கிறாங்க. இந்த வார்த்தை முண்டக உபநிடதம். ஓகே, நம்மளுடைய வேத காலத்துல உபனிஷாத், நிறைய உபனிஷாத் இருக்கும். அந்த உபனிஷாத்துல முக்கியமானது இந்த முண்டக உபநிடதம். இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த சத்தியமேவ ஜெயத்தைங்கிற வார்த்தை. சரிங்களா? ரைட். அடுத்து அதே வேத காலத்துல சொன்ன வேத காலம்ன்றது 2ஆ பிரிக்கப்படும். முந்தைய வேத காலம் ஏர்லி வேதிக் பீரியட், அதோடைய காலம் பாத்தீங்கன்னா 1500 இருந்து 1000 எல்லாமே பொது ஆண்டுக்கு பின்பு. அடுத்து இதோடைய காலம் 1000 இருந்து 600 வரைக்கும் இருக்கும். இது வந்து பிந்தைய வேத காலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது முந்தைய வேத காலத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப சமத்துவமா வாழ்ந்திருப்பாங்க. ஜாதி பிரிவினைகள் இருக்கும், ஆனா பாகுபாடு இருக்காது. ஓகே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான உரிமை இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துலயும் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கும். ஆனா பிந்தைய வேத காலத்துல எல்லா விஷயங்களும் நடிவடைந்துருது. குழந்தை திருமணம் நடக்க ஆரம்பிக்குது, விதவைகளுக்கு மறுமணம் வந்து மறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிந்தைய வேத காலத்துல அதிகமாக சமுதாய சீரடைந்தது. ஓகேங்களா? அப்ப அந்த டைம்ல 2 டைம்ல இருந்த முக்கியமான 2 சங்கங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு சபா, இன்னொன்னு சமிதி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் கொடுத்திருக்காங்க. சபா அப்படின்னா யார? மூத்தோர்கள் கொண்ட அவை. மூத்தோர்கள்னா வயதானவர்களை கொண்ட அவை தான் என்ன சொல்லுவாங்க? சபா சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரும் எல்லாருமே இருப்பாங்க. இதுல சமிதியில இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிராம சபா மீட்டிங் நடக்குமா? ஓகேதா? ஒரு 4-6 டேட், சரி ஒரு 5 டேட்ல கிராம சபா மீட்டிங் நடக்கும். மே 1, அப்புறம் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இந்த மாதிரி முக்கியமான டேட்டுகள்ல ஒரு கிராம சபா மீட்டிங் நடக்கும். அது கிராமத்துல கூட எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இங்க சபா அப்படின்னா மூத்தோர்கள், எல்டர் பீப்புள். சமிதி அப்படின்னா எல்லாருமே, மக்கள் எல்லாருமே இருக்கக்கூடியது சமிதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாதி என்ற வரியால் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் செலுத்த வேண்டிய பங்கு. அதாவது அந்த காலத்துல வேத காலத்துல நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல யார் ஆட்சி புரிந்தாங்கன்னா ட்ரேடர்ஸ், வணிகர்கள் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுல வரி போட்டாங்களா போடுறதுங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆனா வேத காலத்துல இருந்த முதன்முறையாக இருந்த வரி நடைமுறை என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாதி அப்படின்னு சொல்றாங்க. 6 ஒரு பங்கு. ஓகேங்களா? நீ 6 மூட்டை நெல் விளைவிக்கிறனா அதுல 1 மூட்டை நெல்லை யார் கொடுத்துடணும்? அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அப்ப யார் சார் அரசனா இருப்பாங்க அப்படின்னா தொடக்காலத்துல யாருகிட்ட அதிகமாக பசுமாடுகள் கால்நடைகள் இருந்ததோ அவன் தான் அரசன் என்று அழைக்கப்பட்டான் வேத காலத்துல. ஓகேங்களா? அதுக்கு எடுத்து நம்ம அடுத்து ரிக் வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம். ஓகே, தொடக்கால வேத காலத்துல அறிந்திருந்த உலோகங்கள் என்னதான்? தங்கம். ஓகே, இந்த பாயிண்ட், இந்த வேற நேம்கள் கேட்கலாம். சரிங்களா? தங்கம் அப்படின்னா ஹிரண்யா. நிறைய தங்கம் எல்லாம் போட்டா ஹீரோ மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஹீரோ மாதிரி காமிப்பலாமா? அப்ப தங்கம் ஹீரோ, ஹிரண்யா. ஓகே. அடுத்து இரும்பு சியாமா அப்படி சொல்றாங்க. அடுத்து தாமிரம், செம்பு, அயாஸ். ஓகே, அதாவது அந்த டைம்ல புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் பேரு. இதெல்லாம் உலோகங்களுடைய நாணயங்கள் பேரு. தங்க நாணயத்துக்கு பேரு ஹிரண்யா, இரும்பு நாணயத்துக்கு பேரு சியாமா, தாமிர செம்பு நாணயத்துக்கு பேரு அயாஸ் அப்படி சொல்றாங்க. அடுத்து தீபகற்ப இந்தியாவில் எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து எந்த துறைமுகத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க? யார் மென்ஷன் பண்ணப்பட்டா அப்படின்னு அதுக்கு வரி போடுறது மென்ஷன் பண்ணது யார் சொன்னா பெரிப்ளஸ். இவர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சமணம் பௌத்தம். அந்த காலத்துல வேத காலத்துல, அதாவது பிற்கால வேத காலத்துல நடந்த 600 இருந்து
1600 பொது ஆண்டுக்கு முன்பு இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு எதிராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள். இதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக இந்தியாவில் புதிதாக 2 மதங்கள் உருவானது. ஓகே, இது ஏகப்பட்ட பாகுபாடு பார்த்ததுனால இதிலிருந்து இந்த மதம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தோட எதிர்த்து புதுசா ஒரு கொள்கை ஒரு மதம் உருவானது, 2 மதம் உருவானது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2மே சமகாலத்தை சேர்ந்ததுதான். ஃபர்ஸ்ட் உருவானது சமணம், 2வது உருவானதுதான் பௌத்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தான் உருவானது சமணம், 2வது உருவான பௌத்தம். சமண மதத்தை உருவாக்கியவர்கள் யாரும் கேட்டாங்கன்னா 24 தீர்த்தக்காரர்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அது மாதிரி 24 தீர்த்தக்காரர். கடைசி தீர்த்தக்காரர் 24 தீர்த்தக்காரர் தான் மகாவீரர், அவர் தான் ஃபேமஸ் ஆனது. அதை பௌத்த மதத்தை உருவாக்கியதுன்னா நம்ம தெரியும், புத்தர், அவர் தான் பௌத்த மதத்தை உருவாக்கினா. கிட்டத்தட்ட 2மே சமகாலத்தை சேர்ந்ததுதான். நம்ம இதுதான் முதல் உருவாக்கப்பட்டது. அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இதுல சமணம் என்ற என்னும் சொல் ஜீனா, அதாவது ஜெயின் என்ற சொல்லு, ஜீனா என்ற சொல் பெறப்பட்ட மொழி என்ன மொழி கேட்கிறாங்க? சமஸ்கிருத மொழி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமணம் என்னும் சொல் ஜீனா என்ற சொல், அதாவது அது என்ன மொழியிலிருந்து இருந்து பெறப்பட்டதுதான் சமஸ்கிருத மொழி. ஆனால் அந்த மதம் சமஸ்கிருத மொழி வேணான்னு சொன்னது. ஆனா அந்த வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது, உருவானது அப்படின்னா இந்த சமஸ்கிருத மொழி. அடுத்து பாருங்க, சமணம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. ஓகேதா? சமண மதத்துடைய கொள்கை அதுதான். ஓகேதா? அதாவது நல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளையக்கூடாது. கடைசியா உண்ணா நோம்பிருந்து துறவு மேற்கொண்டு உண்ணா நோம்பிருந்து உன்னுடைய உயிரை விட்டுறணும். ஓகேதா? அதுதான் சமண மதத்துடைய கொள்கை. அப்ப சமணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னையும், அதாவது ஒன்னையும் இந்த வெளி உலகத்தை வெல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ துறவு மேற்கொண்டு உண்ணா நோம்பு இருந்து நீ சாகணும். அதுதான் சமண மதத்துடைய கொள்கை. அதனாலதான் அதுக்கு ரொம்ப கடினமானது. புத்த மதத்தை விட சமண மதத்தை பின்பற்றுவது கடினம். அதனாலதான் அது உலகம் முழுவதும் பரவல. ஆனா புத்த மதம் கொஞ்சம் எளிமையானது, உலகம் முழுவதும் நல்ல பரவனது. ஓகேங்களா? அதனால பின்னர் சமண மதம் 2ஆ பிரிவு விட்டுரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களை அவருடைய இப்பிறவி மற்றும் அடுத்த பிறவிக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது நம்ம நிறைய இடத்துல கர்மான்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கர்மா தான் இந்த கர்மா. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த பிறவில என்ன செய்யற, ஓகேங்களா, அடுத்த பிறவியில நீ என்னவா ஆக போற, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நீ செய்த செயல்கள். ஓகேங்களா? அதுதான் கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நல்லது செஞ்சா நல்லவனா இருப்ப, தீய செஞ்சா தீயவனா இருப்ப, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மகாவீரரின் தலைமை சீடர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. மகாவீரர் பார்த்திருந்தோம், 24வது தீர்த்தங்காரர். மறக்கூடாது, மொத்தம் இருக்கக்கூடிய 24 தீர்த்தங்காரர். இவருடைய தலைமை சீடர் யாருன்னா கௌதம சுவாமி. ஓகேங்களா? இவர் தான் அவருடைய சிஷியர். சீடர்னா சிஷியன். இவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது, அதுதான் அடுத்து பார்க்க போறோம். மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. மகாவீரருடைய போதனைகள் தான் அப்படியே கம்பைல் பண்ணி வச்சது யாருன்னா கௌதம சுவாமி. ஓகே, அடுத்து மகாவீரரின் போதனைகளின் தொகுப்போடைய பெயர், அதாவது கௌதம சாமி எழுதின தொகுப்போடைய பெயர் என்ன? ஆகம சித்தாந்தம். இந்த 3 பாயிண்ட் ஒன்னொன்று ரிலேட் ஆனது. ஓகேங்களா? சீடர் கௌதம சுவாமி, அப்புறம் அவர் ஒரு நூலை தொகுத்தாரு. அந்த நூலுக்கு பெயர் என்ன? ஆகம சித்தாந்தம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த 3 விஷயமும் பௌத்த மதத்தை சார்ந்த கட்டிடத்தை பத்தி பேசுது. ஓகேங்களா? விகாரம், சைத்தியம், ஸ்தூபா அப்படிதான் பேசுவாங்க. ஓகேங்களா? சைத்தியம் அப்படின்னா என்ன? சைத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். பௌத்த மதத்துடைய கோவிலா இருக்கலாம், அப்படியே தியானம் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். அடுத்து விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடம். இது எந்த படத்துல காமிச்சிருப்பாங்கன்னு நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? PS2 அதுல மெயினா காமிச்சிருப்பாங்க. இந்த ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது நம்மளுடைய பாண்டிய நாட்டு தூதுவர்கள் அவனை கொல்லணும் முயற்சி பண்ணும் பொழுது ஒரு துறவிகள் வாழ்ந்துட்டு அப்படி மொட்டை போட்டு அவனை மாதிரியே வேடமடிந்து அந்த துறவிகள் ரூம் கூட போவாங்க. அதுதான் அந்த விகாரைகள். ஓகே, நாகப்பட்டினத்துல இருக்கும். ஓகேடா? அது அந்த சீன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். விகாரை அப்படின்னா துறவிகளும், அப்புறம் பாத்தீங்கன்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள், அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்தூபா அப்படின்னு என்ன? ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளில் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டிடம். ஸ்தூபா எல்லா இடத்துல இருக்க, ஒரு சில இடத்துல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்தூபா. ஓகேங்களா? சாஞ்சி ஸ்தூபி. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா புத்தருடைய எஞ்சிய உடல் பாகங்கள்ல இருந்து கட்டப்பட்டதாமா. அதுக்கு மேல கட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அஜந்தா குகைகள் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், ஜாதக கதைகள். ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த ஜாதக கதைகள் அப்படி வந்தாலே புத்த மதத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, புத்த மதத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு கதைகள்னா ஜாதக கதைகள். சுவர்கள் அமைந்துள்ள இடம் என்ன? அஜந்தா குகை கோவில்னால எங்க இருக்குது? மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து ரைட், இந்த 4 இது முக்கியம். சரிங்களா? ஒரே ஸ்கிரீன்ல வைக்கிறேன். முதலாவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? கேட்பேன். எங்க? ராஜகிரகம்.
இரண்டாவது பௌத்த மாநாடு எங்க நடைபெற்று கேட்பாங்க, வைசாலி. மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்ரா. நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீர். ஓகேங்களா, அதுதான் ஷார்ட்கட் நான் சொல்லிட்டுனா ராஜா கைய வச்சா பாட்டி. ஓகே, பாட்டி காஷ்மீருக்கு போனது. ஓகேங்களா, இது எப்படி கேட்பாங்கன்னா சீக்வன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி முதல் பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார், இரண்டாவது நடத்தியவர் யார், மூன்றாவது நடத்தியவர், நாலாவது நடத்தியவர் கேட்பாங்க. இந்த ஃபேமஸா 4, 3 கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அஜாத சத்ரு. ஓகேவா, அஜாத சத்ரு. இரண்டாவது வைசாலியில் இரண்டாவது பௌத்த மாநாடு நடத்தியவர்னா கால சோஹா. அடுத்து மூன்றாவது பௌத்தனுடைய பாடலிபுத்திரத்தை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட் மன்னர் யாரு, அசோகா. நான்காவது பௌத்த மாநாடு நடத்தியவர் கனிஷ்கர். ஓகேவா, கனிஷ்கர் இவர்தான். ஓகேங்களா, மொத்தம் 4 பௌத்த மாநாடு. அடுத்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நாலந்தா எம்மொழி சொல் அப்படிங்கிற திருப்பி சமஸ்கிருத சொல். இது மாதிரி நம்ம பார்த்தா ஜீனா அப்படிங்கிறது ஒரு என்ன மொழி சொல், சமஸ்கிருத மொழி சொல். ஓகேங்களா, நேற்று ஒரு சொல் பார்த்துருந்தோம் வரலாறு, ஹிஸ்டோரியா, அது என்ன சொல், கிரேக்க சொல் பார்த்துருந்தோமா. அதே மாதிரி இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய நாலந்தா அப்படிங்கிற ஒரு எம்மொழி சொல் எப்படி கேட்கிறாங்க, சமஸ்கிருத சொல். இதை வந்து 2 பேர் படிக்கணும். ஒண்ணு, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் சார் கேட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்த வம்சத்துல குமாரகுப்தர் கேட்டினார். ஓகே, அதே நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பக்தியார் கில்ஜி 2 பேர் முக்கியம். நாலந்தா கெட்டியவர் குமாரகுப்தர், அதை இடித்தவர் பக்தியார் கில்ஜி சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக் படையெடுப்பு போல இவர் வந்திருப்பார். அடுத்து நாலந்தால என்ன அர்த்தம் சொல்றாங்க பாருங்க, நா அலம் தா. ஓகேங்களா, வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. நாலாம் தானா அது ஒரு பல்கலைக்கழகம், நிறைய விஷயம் சொல்லிக்கூடிய இடம். நா அலம் தா அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கிரேக்க ஆட்சியாளர் செலுக்சஸ் நிக்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். ஓகேங்களா, இண்டிகா என்ற நூலை எழுதியிருப்பாரு மெகஸ்தனிஸ். இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, யாருடைய தூதுவர் இவரு, ஆட்சியர் யாரு, செலக்சஸ் நிக்டருடைய தூதுவராக இவர் சந்திரகுப்த மௌரியருடைய அமைச்சருக்கு வந்திருப்பார். சந்திரகுப்த மௌரியர் பெரிய மன்னர். அடுத்து மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நூல் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா சொன்னோம். ஓகே, அடுத்து பாருங்க, மௌரிய பேரரசுடைய தலைவரான பாடலிபுத்திர எத்தனை நுழைவாயில் இருக்கு, இதுதான் ரைட்டா பார்த்துச்சுக்கோ. 64 நுழைவாயில், 570 கண்காணிப்பு கோபுரங்கள். ஓகேங்களா, அசோகருடைய சாராநாத் தூண் இருக்கக்கூடிய அசோகருடைய சக்கரத்தை நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம தேசிய குடியோட சின்னமாகவும் தேசிய சக்கரமாகவும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்க, அரசரால் உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்டுள்ள ஆணை அல்லது பிரகடனம் சொல்றாங்க, பேராணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அசோகருடைய கல்வெட்டு இருக்கக்கூடிய எழுத்து முறை சாஞ்சி பிராமி கல்வெட்டு. ஓகேங்களா, கந்தகாரம் இருக்கக்கூடியது கிரேக்கம் அராமிக் கல்வெட்டு. வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி கல்வெட்டு கிடைப்பெற்றது. ஓகேங்களா, இந்த அசோகருடைய கல்வெட்டுல பாண்டியர்களை பத்தி, தமிழ்நாட்டில் பாண்டியர்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிய மன்னர்களுடைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்குது. அப்போ அவன் சந்திரகுப்த மௌரியர் வட இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் வலுவடைந்த ஒரு மன்னராக திகழ்கிறார்கள். அதனாலதான் தமிழர்களுடைய மூவேந்தர்கள் ரொம்ப பழமையான மன்னர்கள் சொல்லிட்டு பாண்டியர்களை கூறுவாங்க. சரிங்களா, அடுத்து எந்த கல்வெட்டு சுதர்சன, ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி யூனிக்கானது கேள்வி வைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரமானின் ஜினாகத் அதாவது கிர்னார் கல்வெட்டு. ஜினாகத் அப்படின்னா கிர்னார் கல்வெட்டு. அடுத்து சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கப்பட்ட சுதர்சன ஏரி பணி யாருடைய காலத்தில் நிறைவு பெற்றது, அசோகரோட காலத்தில் நிறைவு பெற்றது. சந்திரகுப்தர் அவருடைய அப்பா தொடங்கி வச்சதை பையன் வந்து நிறைவேற்ற அசோகர். ஓகே, அடுத்து பாருங்க, யாக்ஷி என்பதன் பொருள், யாக்ஷியா என்பது பெண்ணுடைய வடிவத்தை தான் யாக்ஷின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல கடவுளுடைய பேர் சொல்றாங்க. நீர்வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றில் தொடர்புடைய கடவுள் யாருன்னா யாக்ஷி. ஓகே, அடுத்து பாருங்க, பண்டைய பெயர்கள், அதாவது பழங்காலத்து சிட்டியுடைய பெயரு, தற்போதைய சிட்டியுடைய பெயர். ஓகே, ராஜ்கிரகம் அப்படின்னா ராஜ்கர் இப்ப இருக்க ஒரு பேர். பாடலிபுத்திரனா பாட்னா பீகார்ல இருக்குது. கலிங்கா அப்படின்னா ஒடிசா. இந்த கலிங்கா போருக்கு அப்புறம் தான் அசோகர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்வார். அசோகருடைய தொடர்புடைய ஒரு போர் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கலிங்கா தான். ஓகேங்களா, அடுத்து கடல் ஈஸ்டின் பயன், இதான் ஜியாகிரபில வந்து கடல் ஈஸ்டோட பயன் எதுக்காக, ரொட்டி தயாரித்தல், மது வடி எல்லாம் ஜியாகிரபில வந்துடும். அடுத்து இதெல்லாம் பிசிஓ சாரி நம்மளுடைய டிஎன்பிசிகள்ல ஸ்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உலகின்
பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெப்பமண்டல மலைக்காடுகள், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்பகுதியில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டது. ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, சிங்கோனா. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. பெரும் மருந்தகம்னா வெப்பமண்டல மலைக்காடுகள், நம்மளுடைய அமேசான் ஃபாரஸ்ட் தான் இருக்குது, அது இந்த பகுதியில். அடுத்து பாருங்க, ஸ்பம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள் திமிங்கல புணுகு. ஓகேங்களா, அதோடைய மதிப்பு வந்து ரொம்ப அதிகம் சொல்றாங்க. வாசனை தீவிரம் தயாரிக்க பயன்படுத்தாம பாருங்க, 1 பவுண்டு அதாவது 0.4 கிலோகிராம், அரை கிலோ விலை என்னதாமா, கிட்டத்தட்ட 63,000 அமெரிக்க டாலர் தான், ரூபாய் கிடையாது. பாருங்க, அரை கிலோ புணுகு எந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு பாருங்க. அடுத்து மயில்களுக்கான சரணாலயம் உள்ள இடம் எங்க கேட்கிறாங்க, மயில்களுக்கான சரணாலயம் உள்ள இடம் எங்க கேட்கிறாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு, விராலிமலை. ஓகேங்களா, புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்தியாவில் தேசிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டது. நம்ம நீங்க படிச்சிருக்கீங்க பாலிட்டியில, தேசிய கொடி எந்த நாள் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது, தேசிய கீதம், தேசிய பாடல் இதெல்லாம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுடைய தேசிய விலங்கு, தேசிய மரம், தேசிய பூ இதெல்லாம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது பார்க்கலாம். இது ஒரு சிலது சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தேசிய மரம் தேசிய பூ ரெண்டும் சேம். 1950 இண்டிபெண்டன்ஸ் குடியரசு ஆகும்பொழுது கிடைச்சிருக்கு. ஆனா மயில், தேசிய பறவையான மயில 1963 தான் வந்து எடுத்திருக்காங்க, நமக்கு நேஷனல் பேர்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம படிச்சிருப்பீங்க ப்ராஜெக்ட் டைகர், படிச்சிருப்பீங்களா, அது அப்பம்போதுதான் நம்ம புலியை தேசிய விலங்கா அறிவிச்சா 1973. ஓகேங்களா, அடுத்து கங்கை ஆறை நம்ம தேசிய நதியாக அறிவிச்சது இப்போ அப்படின்னா 2008. அடுத்து தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிச்சது யானைய 2010. ஓகேங்களா, அடுத்து தேசிய நுண்ணுயிரியாக அறிவிச்சது 2012. ஓகே, நேஷனல் பாக்டீரியா அறிவிச்சது லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா 2001. அப்போ இப்போ பாருங்க, இதுல பாருங்க, 63 73. அடுத்து பாருங்க, 6 8, யானை 10, பேசிலஸ் 12. ஓகேங்களா, நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, 6 8 இது 10 இது 12 அப்படியே சீக்வன்ஸா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து மாம்பழம், அது 1950, அது எப்போ மரம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய நேஷனல், ஓகே நேச்சுரல் கிடையாது, நேஷனல்ஸ் தமிழ்நாட்டுடைய மாநில எம்பலம். ஓகே, தான் சின்னங்கள் எதாவது. மாநில விலங்கு வரையாடு சொல்லுவாங்க, நீலகிரி வரையாடு சொல்லுவாங்க. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். ஓகே, மாநில மரம் பனை மரம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியமானது. தேசியத்தோட மாநிலம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, தேசிய கொடியுடைய நீளம், ஓகேங்களா, அகலம் என்ன ரேஷியோ இருக்குன்னா 3 அடி நீளம் இருந்தா 2 அடி அகலம் இருக்கும். இது அப்படியே நம்ம மல்டிப்ளை கொண்டே போகலாம், 3:2 அந்த ரேஷியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்து தேசிய கொடியை வடிவமைத்த ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது 2 பாயிண்ட்டுமே. ஓகேங்களா, தேசிய கொடியை வடிவமைத்தர் யாருங்க கேட்பாங்க, பிங்காலி வெங்கையா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த இந்தியாவில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது தான் இந்திய தேசிய கொடிய ஃபர்ஸ்ட். ஓகே, முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம். ஓகேங்களா, அடுத்து இக்கொடி இப்ப எங்க இருக்குது, இதுதான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 ஏத்துனாங்க. இந்த கொடி இப்ப எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில இன்ன வரைக்கும் அதை பாதுகாப்பா வச்சிருக்கும். சரிங்களா, நினைவாக. அடுத்து திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. கொடிக்காத்த முன்னுக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு தேசிய சின்னமாக அங்கீகரிச்சிருக்கிறோம். அடுத்து வருங்க, பாசறைக்கு ரொம்ப முக்கியமான டேட். ஓகேங்களா, பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி எந்த நாள் நடைபெறுகிறது அப்படின்னா ஜனவரி 29 நடைபெறுகிறது. பாசறைக்கு திரும்புதல். ஓகேங்களா, 3rd டே, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகி 3rd டே நம்ம என்ன பண்றோம், பாசறைக்கு திரும்புதல். நம்ம தரைப்படை காலப்படை எல்லாமே அவங்களுடைய ஏரியாவுக்கு போவாங்க. குடியரசு சிறப்பு விருந்தினர். ஓகே, முக்கியமானது ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். ஜனவரி 26 நமக்கு என்னது, குடியரசு தினம். ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே சொல்லுவாங்க. ஜனவரி 15 ஆர்மி டே. ஓகேங்களா, ராணுவ தினம். பாருங்க, ஜனவரி மாதமே எவ்வளவு தினங்கள் இருக்கு பாருங்க, ராணுவ தினம் நிறைய வரும். ஓகேங்களா, ஜனவரி 9. ஓகேங்களா, அது கூட நமக்கு முக்கியமான ஒரு தினம் தான். நம்ம அந்த காந்தியோட NRI டே சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உண்மை பிரதிகள். உண்மையாவே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட உண்மையான பதிவு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட இடத்துல வந்து பாதுகாப்பா இன்ன வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, அடுத்து 3ஆம் டைம் வந்துடலாமா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஹிஸ்டரி பார்க்கலாம். இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்டது முதன்மையானது பட்டு. ஓகேங்களா, அதாவது அந்த காலங்கள்ல நம்ம இந்தியா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கு தான் ஃபேமஸ். ஓகேங்களா,
இங்க இந்தியா, இதுக்கு மேல சைனா இருக்கும், இங்கதான் ரோம் நாடுகள் தான் இருக்கும். ஓகேங்களா, எகிப்து, ரோம் இங்க நாடுகள் தான். ஓகே, இங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து என்ன செய்ய வாங்கிட்டு போவாங்க, பட்டுகள் வாங்கிட்டு போவாங்க. எதுக்காக வாங்கிட்டு போறாங்க, நான் ஊர்ல பட்டு கிடையாது. ஓகே, நம்ம இந்தியாவுடைய பட்டுக்கு நிகராக தங்கம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா, அப்படி அப்ப நம்ம எங்க சார் பட்டு இருந்து நம்ம ஊர்ல ஆயிரத்துல இருந்து பட்டு கிடைச்சது அப்படி கிடையாது. ஓகே, நம்ம ஊர்ல கம்மி தான். நம்ம சைனாவில இருந்து வாங்கி தான் நம்ம சேல் பண்ணிருப்போம். எப்படி அங்க இருந்து வாங்கி இங்க இப்படி சேல் பண்ணி நமக்கு சரியான வருமானம் அந்த காலத்துல. ஓகேங்களா, அப்படிதான் வந்து இந்தியா வந்து செழித்தோங்கி இருந்தது. அதுதான் சொல்றாங்க, ரோமன் பேரு பட்டு தான் வணிகம் செஞ்சாங்க. பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியான இந்திய பட்டு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமாமா. யார் சொன்னது, ரோம் பேரரசர் ஆரிதியன் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி அவருடைய இயற்கை வரலாறு புத்தகத்துல முஸ்ரியை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க, இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படி சொல்றாங்க, இந்தியாவுடைய முதல் பேரங்காடி. அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் பாப்பிரஸ்தானின் தமிழில் எழுதப்பட்ட பத்திரம் என்ன அப்படின்னா வணிக ஒப்பந்தம், வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. ஓகே, இன்ன வரைக்கும் இருக்குது, நமக்கும் அவங்களுக்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள். அடுத்து ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களில் வாயில்களில் கற்களுக்கு பதிலாக மரங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சுங்கர்கள். ஓகேங்களா, அடுத்து சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யாரு அப்படின்னா புஷ்யமித்திரர். ஓகேங்களா, பதஞ்சலியை ஆதரித்தது யாரு அப்படின்னா புஷ்யமித்திரர். ஓகேவா, அடுத்து பாருங்க, பதஞ்சலி ரொம்ப முக்கியமான ஒரு புலவர்ப்பா. ஓகேங்களா, அப்புறம் வந்து சுங்க அரசர்களுடைய சமகாலத்தை சேர்ந்தவர் கலிங்க அரசர் காரவேலர். கலிங்கம்னா என்ன சொன்னோம், ஒடிசா பகுதியில கலிங்கம் அப்படி சொன்னோம். கலிங்கரசுடைய காரவேலர் தான் சமகால மன்னர். அடுத்து பாருங்க, காரவேலரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டு. ஓகேங்களா, அடுத்து இது வந்து 2022 குரூப் 2 கொஸ்டின். ஓகேங்களா, புத்த சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார், அஸ்வகோசர். கேள்வி இப்படி கேட்கல, புத்த சரிதம் நூலை எழுதிய அஸ்வகோசர் புத்த சரிதத்தின் மொழி என்ன அப்படின்றது, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் புத்த சரிதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சமஸ்கிருத மொழி. நம்ம புத்த மதம் அப்படின்னோட பாலியோ பிராகிருதமோ போட ரெடியா இருப்போம், அதுவும் ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த புக்கு என்ன மொழி, சமஸ்கிருத மொழி. அதுதான் ட்விஸ்டே. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ நடந்த லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் 2022. ஓகேங்களா, புத்தசரிதம் நூலை எந்த மொழியில் எழுதப்பட்டது, சமஸ்கிருத மொழி. நோட் பண்ணிச்சோம். கேட்டு கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி என்ன சொல்றாங்க, லிச்சாவி. ஓகேங்களா, இந்த லிச்சாவி இளவரசி தான் யாரு, குமாரதேவி. இந்த குமாரதேவியை தான் யாரு திருமணம் செய்யறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செய்வார். சரிங்களா, அப்படிதான் அவருடைய பரப்பளவை வந்து எதை பெருசு பண்ணுவார் கிளாஸ் சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்து ஹரிசேனர் எழுதிய நூல் என்ன கேட்கிறாங்க, பிரயக மெய்கீர்த்தி. எழுதிய நூல் சொல்லக்கூடாது, இது கல்வெட்டு தான். ஓகே, பிரயக மெய்கீர்த்தி. அடுத்து பிரசத்தி. ஓகேங்களா, மெய்கீர்த்தி சமஸ்கிருத சொல். ஓகே, இதோடைய பொருள் என்ன, ஒருவரை பாராட்டி புகழுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2. ஓகேவா, சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவுடைய பட்டப்பெயர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சமுத்திரகுப்தாவுடைய பட்டப்பெயர் பாருங்க, விஷ்ணு பக்தர். ஓகே, குதிரைகளை பலியிடுறவருடைய பட்டப்பெயர் என்ன, அஸ்வமேத பராக்கிரமா அப்படி ஒரு பட்டப்பெயர். அடுத்து கவிராஜா அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டப்பெயர். ஓகே, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர் வச்சிருப்பாரு. அடுத்து இவருக்கு அப்புறம் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் எதுக்கு மேலேயும் பட்டப்பெயர் வச்சிருப்பாரு. சரிங்களா, அடுத்து பாருங்க, தங்க நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, அதே இது வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட மன்னர் யாருங்க கேட்பாங்க, அவர் சந்திரகுப்தா 2. ஓகேங்களா, 2ஆம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயம், தங்க நாணயம் சமுத்திரகுப்தா. அடுத்து பாருங்க, கவிராஜ் சொன்னா, கவிராஜா என்ற பட்டம் பெற்ற பெயர் மன்னர் யாரு, சமுத்திரகுப்தர். கவிராஜா, ஏன்னா இவர் கலைகளின் மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர், அதனால கவிராஜா பட்ட பெயர். அடுத்து சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயத்தில் எந்த உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது, அவர் பாத்துங்க எந்த அளவுக்கு இசையின் மீது ஆர்வம் கொண்டிருந்தா அவரே வீணை உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை எதுல பொறிச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய நாணயத்துல பொறிச்சிருக்காங்க, தங்க நாணயத்துல. இதோடைய இமேஜ் வந்து 11th ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேங்களா, அடுத்து சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் யாருன்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படி சொல்றாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுக்கு வந்து அந்த புத்தர் பிறந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய நினைவு தூண் கட்டுவதற்காக அங்க இருந்து ஒரு கிளை கொண்டு போன சொல்லி பர்மிஷன் கேட்டிருப்பாரு. அதான் இவர் 2 பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமானது விக்ரமாதித்யன் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 அவருடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள் அப்படின்னா எத்தனை பேர், 9 அமைச்சர்கள். இந்த 9 அமைச்சர்கள் தான் என்ன சொல்றோம், நவரத்தினங்கள் அப்படி சொல்றாங்க. இந்த 9 அமைச்சர்களும் எந்த, அதாவது யார் யார் என்னென்ன துறை அப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர். ஓகேங்களா, அடுத்து
சன்ஹு கட்டிடக்கலை நிபுணர், சங்கு வீட்டு முன்னாடி சங்கு கட்டுவாங்க, கட்டிடக்கலை நிபுணர். வராகிரமர் வானியல் அறிஞர். வராட்சி இலக்கண ஆசிரியர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், மெஜிஷியன். ஓகேங்களா, இதெல்லாம் 9 அமைச்சர்கள். அடுத்து குப்தர்களை நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். ஓகே, நம்ம பார்த்தோம் தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்துறாரு. குப்தருடைய பொற்காசுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தினாரா அப்படின்னு சொல்றாரு. குப்தருடைய பொற்காசுகளுக்கு பேர். அடுத்து குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செம்பு காசுகளின் எண்ணிக்கை எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. குறைவாக தான் இருந்தது. நிறைய தங்க நாணயத்தை தான் அவங்க வெளியிட்டாங்க. சரிங்களா. ஹர்ஷர் யுவான் சுவாங் முதல் சந்திப்பு நடைபெற்றது ராஜ்மஹால் ஜார்க்கண்ட் அருகே கஞ்சகாலா ஓகே அப்படிங்கிற பிளேஸ்ல மீட் பண்ணிருக்காங்க. யார் இவரு? யுவான் சுவாங் யாருன்னா சீன நாட்டு பயணி. புத்த மதத்தை ஆராய்வதற்காக இந்தியா வருவாரு. இவர் வந்து புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா. அடுத்து யுவான் சுவாங் இந்தியா வந்த காலம் ஹர்ஷருடைய காலத்துல இந்தியாவிற்கு வந்திருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்திருப்பார். பல்லவருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பார், 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்துல. அடுத்து யுவான் சுவாங்குடைய பயண குறிப்பு ஷியூகி. ஓகே, மொத்தம் 3 பேர் சீன பயணி வருவாங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்தவர் ஃபாகியான், 2வது யுவான் சுவாங், 3வது இட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா யுவான் சுவாங் ஃபாகியான் ரொம்ப முக்கியம். ஃபாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் டைம்லையும், யுவான் சுவாங் நார்த் இந்தியாவில் ஹர்ஷர் டைம்லையும், இங்க வந்து பல்லவ மன்னர் டைம்லையும் வந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாலிட்டி வருது பாருங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஓகேங்களா. இது இந்த டெஃபினிஷன் சொன்னது யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியுடைய பிறப்பிடம் கிரீக். ஓகேங்களா, கிரீஸ் தான் பிறப்பிடம். அடுத்து ரொம்ப முக்கியமான டேட், மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுவது செப்டம்பர் 15 நம்ம மக்களாட்சி தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. முக்கியமான டேட் 2 இடம் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான இந்தியாவிலே முதல் நகராட்சி என்ன அப்படி மாநகராட்சி என்ன அப்படின்னு கேட்பாங்க. சென்னை 1688 முதல் மாநகராட்சி. அதே மாதிரி முதல் நகராட்சி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க வாலாஜாபாத். அதுதான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வாலாஜாபேட்டை தான் வந்து முதல் நகராட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எஸ், வாலாஜாபேட்டை, வாலாஜாபாத் இல்ல, அது தனி வேற ஊர் இருக்கு. வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் முதல் நகராட்சி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நகராட்சி அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்றாங்க. அடுத்து உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது திபெத் அப்படி சொல்றாங்க ஜியோகிராஃபி. அடுத்து 3ஆம் துருவம், அதாவது உலக பூமி உருண்டையில 2 துருவம் இருக்குது. ஓகே, வட துருவம் தென் துருவம் ஃபுல்லா ஐஸா இருக்கும். அதே மாதிரி உலகத்திற்குரிய 3வது துருவமா இருக்கிறது அப்படியே பனி அப்படியே படர்ந்து இருக்கும். கோபி பாலைவனம், குளிர் பாலைவனம் கூட எங்க இருக்கு? திபெத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால இந்த 3ஆம் துருவம் சொல்லுவாங்க திபெத். அடுத்து பாருங்க, நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாக கடும் குளிரின் காரணமாக மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவது திபெத்தில். வாழவே மாட்டாங்க. ஓகேங்களா. அங்கங்க ஸ்கேட்டர்டா தான் இருப்பாங்க, உயரமான இடங்கள்ல மட்டும்தான். ஓகே. அடுத்து ஹர்ஷர் இந்தியா குறித்து செய்தியை தருவது யுவான் சுவாங்குடைய குறிப்பு என்ன? ஷியூகி. அடுத்து ஹர்ஷர் ஒரு பௌத்தம். ஓகே, பௌத்த மதத்தை சேர்ந்தவர். கும்பமேளா விழாவில் கலந்து கொள்வார். ஓகே. அடுத்து பாருங்க, பல்லவ அரசர்களுடைய பட்டப்பெயர். இது எல்லாமே பல்லவ அரசருடைய பட்டப்பெயர். ஓகே, பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் இவர் தான்ப்பா. ஓகேதா, சிம்ம விஷ்ணு. ஓகே, அவருடைய பட்டப்பெயர் அவனி சிம்மர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 1ஆம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர் எக்கச்சக்கமா இருக்கும். சங்கீரண ஜதி, நல்ல டான்ஸ் ஆடுற பரதநாட்டியம். ஓகே, ஜதியோட ஆடுவார், சங்கீரண ஜதி. ஓகே, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுவார். அதனால மத்த விலாசம். குணபரான், நல்ல குணங்களை உடையதால் குணபரான். ஓகே, சித்திரக்கார புலி. சித்திரம் அப்படின்னா நல்ல ஓவியம் வரைவார், சித்திரக்கார புலி. ஓகே, லாஸ்டா விசித்திரமான வேலைகளை செய்வதால விசித்திர சித்தனாமா. ஓகே, சும்மா நம்ம சொல்றதுதான். ஓகேதா. அடுத்து 1ஆம் நரசிம்மவர்மனுடைய பட்டப்பெயர். ஓகேதா, மாமல்லபுரம் கோவிலை கட்டினால மாமல்லன். வதாபி. ஓகே, சாளுக்கியர்களை கொன்று அப்பாவை பழிவாங்கின மன்னர் புலிகேசி. ஓகே, 2ஆம் புலிகேசியை கொன்றதுனால அவங்க ஊரே தீக்கிரையாக்கிட்டு வந்திருப்பார். அதனுடைய பட்டப்பெயர் வதாபி கொண்டான். எடுத்து பாருங்க, 1ஆம் நரசிம்மருடைய படை தளபதி யாருன்னா 63 நாயன்மார்கள் ஒருத்தரான பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா, அவர் தான். ஓகேதா, இவருடைய பொண்ணை தான் வந்து இவர் காதலிப்பார். ஓகே, சிவகாமிங்கிற ஒரு பொண்ணை வந்து காதலிச்சது ஒரு லோவா போகும். ஓகேதா, புக்கில் மென்ஷன் பண்ணி மாட்டாங்க, நம்ம கிளாஸ் சொல்லியிருப்போம். வதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா, அதை நம்ம சொன்னது, அவர் தான் வந்து படை தளபதி. அடுத்து பாருங்க, அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் என பெரிய புராணம் கூறுகிறது. எப்படி பாருங்க, சிவனுக்காக மாறிட்டாராமா. ஓகேங்களா, அந்த வெற்றிக்கு அப்புறம். அடுத்து பாருங்க, ஐகோல் கல்வெட்டு பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகா மோதி பகுதியில் உள்ளது. இந்த ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறதுனா 2ஆம் புலிகேசியை பற்றி கூறுகிறது. ஓகே, யாரை பற்றி கூறுகிறது? 2ஆம் புலிகேசியை பற்றி கூறுகிறதா யாரு? இந்த ஐகோல் கல்வெட்டு. இதுல வந்து நார்த் இந்தியாவில் ஹர்ஷரை வெற்றி கொண்டிருப்பார், அதை பற்றி குறிப்பு இருக்கும். நம்ம பல்லவர்ல வந்து மகேந்திரவர்ம பல்லவனை வெற்றி கொண்டிருப்பார், அதை பற்றி கல்வெட்டு இருக்கும். ஓகே, அது பாருங்க, புலிகேசி அவைகளை போன ரவி கீர்த்தி என்பவரால் எழுதப்பட்டதுதான் இந்த ஐகோல் கல்வெட்டு. சமஸ்கிருத மொழியில் இருக்கும். ஓகே, அடுத்து ஹர்ஷவர்தனர்
இரண்டாம் புலிகேசியா நான் சொன்ன ஹர்ஷவர்தன் தோற்கடிக்கப்பட்டார். ஓகே, ஹர்ஷர் தோற்கடிக்கப்பட்டது. அடுத்து மலைத்தொடர்கள் கூடும் இடம் தான் முடிச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுது இந்தோனேஷியா. உலகத்திலே மிகப்பெரிய தீவு நான் சொன்னேன் இந்தோனேஷியாவையும். ஓகே, நேற்று நடத்துனவங்க நேற்று கவனிச்சுனா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க, பார்க்கலாம், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தோனேஷியாவையும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்டான இந்திரா முனையையும் பிரிக்கக்கூடிய கோடு எந்த கோடு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் யாட்சிங் ஆற்றின் நதிக்கரையோட இருக்குது. ஓகேங்களா. அடுத்து உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம்னா ரூபா அல் காலி அப்படின்னு சொல்றாங்க, சவுதி அரேபியாவில் இருக்குது. பனாவு படிக்கட்டு, அதாவது படிக்கட்டு முறை விவசாயம். ஓகே, அதான் சொல்றாங்க, பிலிப்பைன்ஸ் நடத்துறாங்க, நெல் விவசாயத்தில் பிலிப்பைன்ஸ் நடத்துறாங்க. அடுத்து இரண்டாம் சூரியன், ரொம்ப அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில் என்ன, உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கோர் வாட் கோவில். ஓகேங்களா. அதுதான் வந்து இரண்டாம் சூரியவர்மனா, அது கிபி 1100ஆம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது அங்கோர் வாட் கோவில். அடுத்து உலகின் மிகப்பெரிய கோவில் இது அங்கோர் வாட். ஓகே, கம்போடியாவில் இருக்குது. கெமர் மொழியில் அங்கோட் வாட் என்பது கோவில்களின் நகரம் என்று அர்த்தமாமா. ஓகே, ஊரே அப்படிதான் இருக்கும். அடுத்து பாருங்க, உலகின் முதலாக புவி மாதிரியை 150வது கிரேக்கர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. புவி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்து கிரேக்கர்கள் சொல்லியிருக்காங்களாமா. ஓகேங்களா. அடுத்து முதலாம் ஆரியப்பட்டர் எழுதிய நூல் பேர் ஆரிய சித்தாந்தம். ஓகேங்களா, அப்படி சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. அடுத்து இன்னொரு விண்மீன்கள், அதுக்கப்புறம் வந்து வானில் மேற்கு புறமாக நகர்வது, தோற்றம், புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி வருவது, இது எல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காராமா ஆரிய சித்தாந்தங்கிற நூல்ல. அடுத்து முதலாக நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாராவது தாலமி. ஓகேங்களா. இவர் தான் வந்து ஒரு பெரிய ஜியாகிரபி சொல்றாங்க, நூறு எழுதியிருக்காரு. ஜியாகிரபியா, ஓகே, புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு நூறு எழுதியிருக்காரு தாலமி. ஓகேங்களா. அடுத்து நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்திய நாடு சுவிட்சர்லாந்து. அதாவது நம்ம பாட்டியல்ல மக்களாட்சியில 2 வகை இருக்கு. ஓகேங்களா. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி சொல்லுவாங்க. மறைமுக மக்களாட்சினா நம்ம இந்தியா. ஓகே, எல்லாரும் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏ எம்பிக்கள் என்ன முடிவோ அதுதான் இறுதியானது. ஓகேங்களா. ஆனா நேரடி மக்களாட்சியில மக்களே நேரடியாக முடிவெடுக்கலாம். ஒரு சட்டம் வேணும் வேணாம் மக்கள் முடிவு பண்ணலாம். ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இங்க தொகுதிக்கு இனிமேல் வேணாம் அப்படின்னா அவங்களும் திருப்பியும் அவங்களே போல் கண்டக்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணலாம், அவங்கள வந்து ஆட்சியை விட்டு இறக்கலாம். இதுதான் நடக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள்? இது வந்து சும்மா ஒரு டேட்டாவை சொல்றாங்க. 79% பேர் தான் நம்பிக்கை வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 21% நம்பிக்கை அற்றவர்களாக இருக்காராமா. நிறைய ஓட்டு போட்டா மாத்தி வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. சரிங்களா. ரைட். 6th டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா கான்செப்ட். சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா தரவா முடிச்சிட்டோம். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம். எந்த அளவுக்கு நீங்க கவனிச்சு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார்? நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அது வந்து ஆன்சர் பண்ணுங்க. 1 2 3 போட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 3வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு ஜியாகிரபி கேட்கலாம். ஓகே, ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் உலகில் 3வது துருவம் என்று அழைக்கப்படுவது எது? இது 3வது துருவம் என்று அழைக்கப்படுவது எது? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, எந்த நாள் கொண்டாடப்படுகிறது, எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது, எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. 3 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்து நம்ம வரலாறு, சிவிக்ஸ், ஓகே, எக்கனாமிக்ஸ் இந்த இதில் வரல. ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் விட்டுருங்க. இன்னொரு வரலாறுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். ஓகேங்களா. வாதாபி கொண்டான் யாருடைய பட்டப்பெயர்? இந்த 4 கொஸ்டினுக்கும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. யாரை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். தெரியாதவங்க வீடியோ பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா. ரைட், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய சயின்ஸ் பார்க்கலாம். சயின்ஸை டீச் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ.